ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக ஒரு vlog தான். ஏன் நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏன்க்கா இப்போ வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுடி ஒன்று கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு சுடி நிறைய வந்துட்டு கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 2-3 பக்கம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தனோ பாருங்கள், அதே தான் வந்துட்டு இங்கேயும் நான் வந்து கட் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ உங்களுக்கு இதில் பாருங்கள், ஒருவேளை இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கூட ஓகே தான். நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுறேன், எப்படி ஷேப் எடுக்கிறேன், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சதுனாலும் ஓகே தான், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதை தவிர வேறு எதுவும் வீடியோவில் இல்லை. ஏன்னா இதெல்லாம் பழைய வீடியோ. பழசுனா கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே இருக்குது இந்த வீடியோ எடுத்து. ஸோ அதனால் எனக்கும் அந்த அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அதில் பார்த்து கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கூட நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஏன் வந்துட்டு இவ்வளோ நாளாக வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட கடைசியாக ஒரு 2-3 வீடியோவில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து சரியாக இல்லை, அப்படி போய் வந்துச்சு, நல்லா தெளிவாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது வந்து கட்டிங் வீடியோவில் தான் மெயினாக அது. ஏன்னா இந்த மாதிரி vlog அப்படின்னா நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அப்படிங்கிறப்போ நான் மொபைலில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதில் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. அந்த சவுண்டு இது தெளிவாக தான் இருக்கும். மேபி பேக்ரவுண்டில் அந்த ஃபேன் ஓடுற சத்தம் மேபி கேட்கலாம். அதை தவிர வேறு ஒன்றும் வந்து இருக்காது, கரெக்டாக இருக்கும். பட் நான் கட்டிங் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வீடியோலாம் போட ஆரம்பித்தப்போ வந்துட்டு சும்மா நார்மலாக தான் பேசியிருப்பேன். அதாவது நார்மலாக என்னுடைய வாய்ஸில் தான் வந்து பேசியிருப்பேன். ஸோ அப்போ கூட எனக்கு வந்து வாய்ஸ் சவுண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. அப்புறமா வந்துட்டு எனக்கு ரொம்ப என்னால் கத்தவும் முடியல. பத்தாவதுக்கு ரொம்ப கத்துனா வெளியில் எல்லாத்துக்கு காது கேட்குது, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மைக் வச்சுக்கலாம், கொஞ்சம் நார்மலாக சவுண்ட் இருந்தால் போதில்லை, நம்ம ரொம்ப கத்த வேணுங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் மைக் வாங்கியிருந்தேன். ஸோ மைக் வாங்கி அதுவும் கொஞ்ச நாள் நல்லா தான் வந்து இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கடைசியாக தான் வந்துட்டு அந்த மாதிரி சவுண்டு போய் வந்துட்டு இருந்தது. எனக்கு அது மைக்கில் தான் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவதானு எனக்கும் ஒன்றுமே புரியலை. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணேன், மைக்கு இல்லாமல் நானாக பழையபடி பேசி வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது கூட போட்டிருப்பேன், நான் ஒரு வீடியோவே என்னமோ போட்டிருப்பேன், 1-2 சரியில்லை கட்டிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் அதில் வந்து ஓரளவுக்கு சவுண்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்னால் அதுக்கு மேலே என்னால் கத்தவே முடியாது, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அதுக்கு மேலே கத்துறதுக்கு. ஆனால் இந்த வீடியோவை என்னால் எடிட் பண்ணவே பிடிக்கல, அவ்வளோ சவுண்டு வந்துட்டு லோவாக இருந்துச்சா. எனக்கு என்னமோ மனசே இல்லை, ஐயோ இவ்வளோ வீடியோஸ் அது டெலிட்டும் இன்னும் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா. நம்மளோட ஒர்க்கை நிறுத்திட்டு அங்கே அவசரமாக கூட இருக்கலாம், அந்த கட்டிங் வந்து அவசரமாக கூட இருந்தால் கூட அந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுனால வெயிட் பண்ணி கேமராலாம் செட் பண்ணி எவ்வளோ அதுக்கு வந்துட்டு டைம் ஒதுக்கி தான் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம். அந்த வீடியோ வேஸ்ட்டாக போகுதுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அதை டெலிட் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். மேபி அதுக்கு இல்லாட்டி வாய்ஸ் ஓவரே கொடுத்துக்குவோம். எனக்கு வந்து நான் எப்போவுமே இந்த வேலை செய்கிறதில் திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப எனக்கு அவ்வளோ அது திருப்தியாக இருக்கிறதில்ல. பட் இருந்தாலும் சரி வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் அதில் ஏதாவது ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அப்படிங்கிறப்ப அது நம்ம வீடியோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணவே இல்லை. எனக்கு அது எடிட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. என்னடா நம்ம மட்டும் எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு அப்படியே டவுன் ஆகிட்டேன் உண்மையாலுமே. ஸோ அதனாலே நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணலை. ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் அதெல்லாம் நான் கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கேன். அதுவுமே ஒரு நாளைக்கு உட்காந்துன்னா ஒரு 3-4 ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிடுவேன், அப்புறம் ஒட்டுக்க அப்லோட் பண்ணிடுவேன், ஷெட்யூல் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் தினம்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன்னா அப்புறம் எனக்கு இது எடிட் பண்ணால் இன்ட்ரெஸ்டே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எது பண்ணாலும் இப்படியே தான் நடக்குது போ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது நாம் நிஜமாலுமே இதை நான் வந்துட்டு சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. இதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வீடியோஸ்க்கு போகிற வியூஸ்க்குமே உங்களுக்கு தெரியும், அதுக்கு வந்து இன்கமே ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் பண்ணலை. நான் செய்கிற வேலையை நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரே ரீசன் தான். அப்புறம் இன்னொன்று, என்னை பற்றி வெளியில் தெரியணும், நாங்கள் செய்கிற ஒர்க் வெளியில் தெரியணும், அது மூலமே எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோமா. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வியூஸ் போகணும், இல்லை போனால் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்தது போடுறப்ப. என்னமோ தெரியல, இந்த இடத்துக்கு வியூஸே போக மாட்டேங்குது. ஒருவேளை நான் ஏதாவது வந்துட்டு கரெக்டாக
வீடியோ போடலையா எனக்கு புரியவே இல்லை. அதுவும் கட்டிங் வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வியூஸே போக மாட்டேங்குது. நம்ம கட்டிங்கில் அதை தவிர நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும், அது நம்ம என்ன செய்யறோமோ அதை சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் அதை தவிர என்னத்தை நம்ம புதுசாக சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அதனால் எனக்கு அது வியூஸ் போகலை அப்படிங்கிறப்போ அது அப்படியே இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது ஆல்ட்ரேஷனுக்கோ இல்லை இந்த மாதிரி டிப்ஸு சொல்கிறத வீடியோஸு தான் நிறைய வந்து பார்க்குறாங்க. மேபி அதுதான் உங்களுக்கு தேவையும் படலாம். ஏன்னா கட்டிங் பொறுத்த வரைக்கும் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அளவுகள் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்குமே தவிர மற்றபடி கட் பண்ணுறது ஒரே மாதிரி தான். அப்புறம் அதில் ஏதாவது இடையில சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லியிருப்போம், கண்டிப்பாக சொல்லியிருப்போம். இல்லைன்னா அந்த அந்த ஸ்பெஷலாக அந்த வீடியோவில் என்ன வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் கூட அதை திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். இப்போ கட்டிங்னா ப்ளவுஸ் கட்டிங்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானப்பா, தெரியும் தானப்பா அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் அதையும் வந்து எதையும் சொல்லலை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா எல்லா டைமும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லா வீடியோவும் நம்ம டிப்ஸு சொல்லியே போட முடியாது. இன்னொன்று இருக்கிற டிப்ஸே நான் சொல்லிட்டேன், இருக்கிற ஆல்ட்ரேஷன் எப்படி மிஸ்டேக் வரும், அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்படிங்கிறப்போ எனக்கு அதுக்கு மேலே என்ன வீடியோ போடுறதுன்னு உண்மையாலும் தெரியலை. ஸோ அதனால் அதுவும் ஒரு ரீசன். இப்போ நம்ம எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் வியூஸையும் போக மாட்டேங்குது, இவ்வளோ தான் போகுது. அப்புறம் எல்லா டைமும் என்னத்தை டிப்ஸ், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கோம். இதுக்கு மேலே பொண்ணுக்கு அதையவே சொல்கிறதுக்கு எங்கே போகிறது, எல்லாமே வந்து அவ்வளோதான் இருக்கிறத கொடுக்குறோம். இதுக்கு மேலே இன்னும் புதுசாக வேணும்னா நம்ம புதுசாக நம்ம என்ன கண்டென்ட் கிரியேட்டரா, ஒரு காமெடி வீடியோஸ் போடுறவங்களா, அந்த மாதிரினா அவங்க புதுசாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. மேபி அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பட் நம்மளோட வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் நம்ம புதுசாக பொண்ணுக்கும் கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியாதுல்ல. அதனால் அதுவும் ஒரு ரீசன். எனக்கு உண்மையாலுமே அது எடிட் பண்ணுறதுக்கே மனசு இல்லை. இருக்கிற வீடியோஸை டெலீட் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சு. அப்புறம் தான் சரி வேண்டாம், டெலீட் பண்ண வேண்டாம், எடுத்ததை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக நான் வீடியோஸை எடுக்கிறவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அண்ணாவும் சத்தம் போடுவாங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 2 hours ஆகும். மினிமமே, அதுக்கு மேலே ஆகுறது அது வீடியோஸ் பொறுத்து தான், அது தெரியல. பட் ஆனால் மினிமமே 2 hours ஆகும். அண்ணா சொல்லுவாங்க, நான் காலையில் வந்துட்டு மேக்ஸிமம் நைட்டு தான் எடிட் பண்ணுவேன். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக படுப்பேன். அதில் இது எடிட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 12, 1 மணி பக்கம் ஆயிரும் சம்டைம். அப்புறம் அண்ணா சொல்லுவாங்க, நீ இப்படி லேட்டாக படுக்கிற, அப்புறம் காலையில் எப்படி எந்திரிக்க முடியும், காலையில் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படிம்பாங்க. அப்புறம் காலையில் இப்படி வீட்டு வேலையை முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த நேரம் நீ கடைக்கு வந்தேன்னா கடையிலையாவது வேலை செய்யலாம். அண்ணாவும் அதை சொல்லுவார், வியூஸும் போகிறதுல ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏதை போட்டுட்ருக்க, உனக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுற ஒர்க்கு டிசைன்ஸ் எல்லாம் நீ போடணுன்னா அதை ஷார்ட்ஸில் போடுறீல்ல, அதோட நிறுத்திக்கோ, இந்த ஃபுல் வீடியோ இனிமேட்டுக்கு போடாத, விட்டுரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவருக்கும் வந்துட்டு முன்னே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கிறதில்ல. ரீசன் அதுதான். நான்லாம் சொல்லுவேன், வியூஸ் போச்சுன்னா இல்லை கமெண்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்கன்னா அது ஆசையாக அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னுங்கிறப்போ இப்போ அதுவும் எதுவுமே இல்லைங்கிறப்போ அண்ணாவுக்கும் இது பிடிக்கிறதில்ல. அதனால் வேண்டாம், நம்ம வேலை கிடக்குது ஏகப்பட்டது, நீ சீக்கிரம் கடைக்கு வரணும்ல, இங்கே உன்னால் வேலை நிறைய நிற்குதில்ல, நீ அதையே பார்க்குற, இங்கே வேலை பார்த்தாலாவது வருமானம் வரும், நீ அது இதில் போட்டு உனக்கு என்ன வருமானம் வருதுனாவது சொல்லு. சரி, ஒருவேளை அதில் வந்துச்சுன்னா கூட சரி பரவாயில்லப்பா, வருமானம் தான் வருதேன்னு சொல்லலாம். அதுவும் ஒன்றுமே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ணிட்டுருக்கிறேன்னு அவர் வேற ஒரு பக்கம் சத்தம் போடுறாரு. அதனாலேயே வந்துட்டு நான் இப்போ வீடியோ எடிட்டும் பண்ணலையா. அப்புறம் தெரியும் நமக்கு வந்துட்டு ரொம்ப கேப் விட்டு வீடியோஸ் போடக்கூடாது. போட்டால் நமக்கு வந்துட்டு ரீச் ஆகாது. அந்த இருக்கிற கேப்பில் வந்து ரொம்ப நாள் கழித்து போடுறப்ப திரும்ப ரீச் ஆகாது, அதுவும் எனக்கு தெரியும். ஸோ அதனாலேயும் வந்துட்டு இப்போ நம்ம இவ்வளோ நாள் போடலை, திரும்ப போட்டால் ஃபஸ்ட்டே வியூஸ் பெருசாக போகாது, அப்புறம் என்ன பெருசாக வியூஸ் வந்துட போகுது அப்படின்னு யோசிச்சிட்டே சரி போ கிடக்குது அப்படின்னு விட்டுட்டேன். மெயினாக என்னென்னா எனக்கு எடுத்த வீடியோலாம் வந்துட்டு சவுண்டே வரல அப்படிங்கிறப்ப தான் அது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப மனசு டல்லாகி போச்சு. நம்ம எது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இந்த விஷயத்துக்காக, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், அது அப்படியே சறுக்கி அது 4 ஸ்டெப் கீழே வந்தால் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி தான் இருக்குது நம்மளோட நிலமை. அதனால் அது ஒரு ரீசனா. அப்புறம் இங்கேயும் வந்துட்டு பர்சனலாக இங்கே கடையில் கொஞ்சம் நிறைய வேலை, ஏன்னா இப்போ தீபாவளி பக்கமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கா, அதையும் நான் பார்க்குறதா இருக்குது. ரொம்ப சிரமம், சொல்ல தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப சிரமமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் மெயினாக வீடியோ போடலை. எனக்கு போடுற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இவ்வளோ நாள் இதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோமே, இதை விட்டு என்ன பண்ணுறதுன்னும் இருக்குது.
அப்புறம் இல்லை சரி ஓகே டிசைன்ஸ் வீடியோ மட்டும் போட்டுட்டு இது பெரிய வீடியோ போடாமல் விட்டுறலாம், எனக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நடந்ததா இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னா மட்டும் அந்த அன்னைக்கு மட்டும் வீடியோ போடலாம், மற்றபடி வீடியோ ரெகுலராக வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. உண்மையாலுமே தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் சொல்லுங்கள் சரியா. இந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது எனக்கு அண்ணா சொல்லுவாங்க, சரி இல்லாட்டினா நீ வந்து இந்த மற்றவங்க எல்லாம் போடுவாங்க, அண்ணாக்கு அவ்வளோ டீப்பாக சொல்ல தெரியாது, மற்றவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்கல்ல, அதாவது இந்த மாதிரி ஷாப்பில் என்ன நடக்குது, கடையில் அந்த மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறத மாதிரி அப்படி வேணால் போடுறதுனா போடு அப்படிவாங்க. ஏங்க அதை மட்டும் தினம் என்னங்க புதுசாக வாங்க நடக்க போகுது. இன்னொன்று அது எல்லா நேரமும் நம்மளால வீடியோ எடுக்க முடியாது இல்லை. வீடியோ எல்லா நேரம்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக நடக்கிறப்போ அந்த நேரம் நம்ம வீடியோ எடுத்துருக்கணும் இல்லை, அது நம்மளால எடுக்க முடியாது இல்லை. நான் நிறையா நினைப்பேன், கஸ்டமர்ஸ் வராங்கல்ல, வந்து ஒரு டிசைனுக்கு வந்துட்டு நம்மகிட்ட எப்படி வந்து பேசுகிறாங்க, நான் எப்படி அவங்களுக்கு வந்துட்டு டிசைன் சொல்கிறேன், நான் என்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறத வீடியோ எடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. அது ஒன்று அதை பார்க்குறவங்களுக்கும் டெய்லருக்கும் யூஸ் ஆகும், இப்படியெல்லாம் தான் கஸ்டமர்கிட்ட பேசணுமா அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், அது யூஸ் ஆகும். நமக்கும் வந்துட்டு நான் எப்படி வந்து இது பண்ணுறேங்கிறது தெரியணும் அப்படின்னு எனக்கு உண்மையில் அது ரொம்ப ஆசை. அது நினைப்பேன். ஆனால் அது ஏன் எடுக்கவே முடியறது இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு. கஸ்டமர் வந்தாங்கன்னா இந்த ஃபோனில் தான் நான் டிசைன்ஸ் காட்டி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃபோன் என் கையில் கண்டிப்பாக இருந்தாகணும், அப்புறம் எப்படி வீடியோ எடுக்கிறது? அதனால அந்த டைம்லேயும் வந்துட்டு நம்மளால வீடியோ எடுக்க முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறதே இல்லைங்கிறப்போ அப்படியே ஒரு டவுன் வரும் பாருங்க. ஐயோ அது வந்து சொல்லவே முடியாது, அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், உண்மையாலும் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதுவும் பண்ணுறது இல்லையா. அப்புறம் டெய்லி கடையில் என்ன புதுசாக பெருசாக நடந்துடவா போகுது, அப்புறம் காத்தாலேருந்து பொழுதா வரைக்குமா நம்ம வீடியோ எடுக்க முடியும்? அதுவும் நிறைய நாள் நார்மலாக வீடியோ இந்த விளாகுக்கு வீடியோ எடுக்கிறப்பவே கஸ்டமர் வந்துடுவாங்க, அப்புறம் கேமரா கழட்டிடுவேன், மறுபடியும் மறந்துடுவேன், போடவே மாட்டேன். சில நாளில் அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்துருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதையும் நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ண முடியாது. அப்புறம் அப்படின்ட்டு சரி போங்க எனக்கு என்னமோ போடவே பிடிக்கலங்க அப்படின்ட்டு, அப்புறம் அண்ணா எதுவுமே என்னை வந்து அது பண்ணாதான்னு எப்போவுமே சொன்னதில்லை. அதனால அவரும் சரி விட்டுரு, பிடிக்கலன்னா விட்டுரு, போடாத, டிசைன்ஸ் மட்டும் போட்டு ஷார்ட்ஸில் மட்டும் போட்டுட்டு விட்டுரு அப்படிம்பாரு. ஸோ அதனால தான்ப்பா நம்ம வீடியோவே போடலை உண்மையாலுமே. அப்புறம் இன்னி வந்து ஆரி ஒர்க் நிறையா இருக்குது, கல்யாண வேலை வந்துருச்சு, நோம்பி வேலையும் வந்துடும். அது நோம்பி வேலை வந்து பூஜை முடிஞ்சாதான் வரும், அதுக்குள்ளார இருக்கிற பெண்டிங் தைக்கணும். நானும் லேட்டாக போகிற கடைக்கு, ஐயோ இஷ்யூ ஏகப்பட்ட இஷ்யூ ஓடுதுங்க. ஸோ அதனால என்னால் அது போட முடியுமான்னு தெரியல. சரி பார்க்குறேன். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படியோ அப்படி தான் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு அந்த வீடியோ போடுற ஒரு ஆர்வத்தை கொடுக்கறது. நீங்கள் எங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா எங்களுக்கு அந்த ஆர்வமே வராது, அதுதான் உண்மை. இன்னொன்னா உண்மையாலே இதில் ஒரு வேளை மாதம் ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க யூடியூபர்ஸ், நான் நிறைய பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, மாதம் 30,000 40,000 சொல்லலாம், 50,000 60,000 வருதுமா. நான் சத்தியமாக அப்படியெல்லாம் வருமா உண்மையால அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் வந்து சரி மேபி அவங்களுக்குலாம் வியூஸ் நிறையா வருதுப்பா, ஏன்னா அவங்க போடுற கண்டென்ட் இந்த மாதிரி, அதனால மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு மாதம் ஒரு 5,000 வந்தால் கூட அது இந்த நம்ம செய்கிற வேலைக்கு வர கூலி மாதிரியாவது ஆகும், அதுக்கும் வழி கிடையாது. ஸோ அதனால் தெரியல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, போடுறதா வேண்டாமா ஒரே குழப்பமாக இருக்குது. சரி பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஏன்னா எடுத்து வச்ச வீடியோவையாவது, ஏன்னா அதில் கட்டிங் எல்லாம் இருக்குங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அதனால் அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. அது மட்டுமாவது எடிட் பண்ணி போட்டுடலாம், போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றா வீடியோ போடுறதே விட்டுடலாம், இல்லைன்னா கடையில் என்ன நடக்கிற அந்த விளாக் மாதிரி மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். தெரியல என்ன பண்ண போகிறேன்ட்டு. உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க அக்கா, இந்த மாதிரி பண்ணுங்கக்கா, போடலாங்க்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தால் கொடுங்க. சரியா பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும்னு ஒன்றுமே கிடையாது. இப்போ எனக்கு தெரிகிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிகிற விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள், அது எனக்கு கரெக்டாக இருக்குது, அதை என்னால் செய்ய முடியுங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி ஓகேங்க. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நான் பேசினது அமைதியாக பொறுமையாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இன்னுமேட்டுக்கு வீடியோஸ் போட மாட்டேன்னு சொல்லலை, போடுறதும் என்னால் சொல்ல முடியல. பார்க்கலாம், அடுத்த வீடியோ எப்போ வருதோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஓகேங்க, பாய்.